உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அருள், இங்க வா, இங்க வா. அருளே, டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. வா வண்டியில ஏறு. என்ன வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? அது டேய், என்னடா பாக்குற? 4 வருஷத்துல ஊரே மாறின மாதிரி இருக்கா? ஊர் மாறினதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீயே நல்லா மாறிட்டியே. நான் அப்ராட்ல இருந்து வரேன், என்ன கூப்பிட வரதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சா? டேய், அது ஒரு பெரிய கதரா. நீ முதல்ல வண்டியில ஏறு, நான் சொல்றேன். வீட்ல வேற காத்துட்டு இருக்காங்க. வா சீக்கிரம் வா. ஓகே. ஏங்கா இப்படி நின்னு பாத்துட்டு இருக்கதா என்ன அவ்வளவு குடும்பப்படுத்தி கூட்டு வந்தியா? மாமா என்ன பார்க்காமலே போயிடுச்சு பாத்தியா? இரு இரு இரு, இப்ப எதுக்கு இவ்வளவு சீன் போடுற? மாமா என்ன வெளிநாட்டுக்கா போயிடுச்சு? வீட்டுக்கு தானே போயிருக்கு. இங்க பாக்கலன்னா என்ன, வீட்டுக்கு போய் பாரு. போடா. நான் காலையில 8 மணில இருந்து மாமாக்காக பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்கிறேன். ஆனா அவர் என்ன திரும்பி கூட பார்க்காம போயிட்டாரு. எனக்கு வருத்தமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது? என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அப்ப நீ இன்னும் சொல்லவே இல்லையா? இங்க சொல்லனா என்ன, நான் எப்படியாவது வீட்ல வச்சு சொல்லிடுவேன். இதெல்லாம் நல்லாதான் பேசுற, ஆனா விஷயம்னு வரும்போது கோட்டை விட்டுற. என்னத்த கோட்டை விட்டாங்க? போடா. நான் இங்க விட்டத வீட்டுல புடிச்சு காட்டுறேன் பாரு. தல. அண்ணே, வணக்கம் மச்சான். வாங்க வாங்க வாங்க. வாங்கனே. வாமா தங்கச்சி, வா வா. போய் உட்காருமா. மச்சான் உட்காருங்கனே, உட்காருங்க. நீ நம்ம வந்து நிக்கிறோம், நம்மள வான் கூப்பிட கூட நாதி இல்ல. அப்படிப்பட்ட வீட்டுக்கு நம்ம வரணுமா? வணக்கம் மாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. தீபாவளி சீர் கொடுக்க தான் வந்திருக்கோம், 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. வாங்கிட்டா போச்சு. என்ன கொடுங்க. என்னங்க, சீர் வாங்குறதுக்கு முன்னாடி பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்க. பெரியவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவரு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. உங்கள்கிட்ட தாங்க, தள்ளி நில்லுங்க. வா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருமா. நீங்க என்னத்துல குறைஞ்சிட்டீங்க? இதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தனிச்சு நில்லுங்க, தனிச்சு நில்லுங்கன்னு. இவங்க பின்னாடி நின்னா இப்படிதான் நம்மள பின்னாடி தள்ளுவாங்க. கல்யாணி, எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. இந்த மனுஷன் மாறாத வரைக்கும் நமக்கு மரியாதையே கிடைக்க போறதில்ல, அவமானம் தான் மிச்சம். குணா, வந்து உட்கார். உட்காருங்க மச்சான். அண்ணே, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்கனே. இருமா, இப்பதான் சுப்பு வீட்டுல சாப்பிட்டு வந்திருக்கோம், இனிமே சாப்பிடறதுக்கு வயித்துல இடம் இல்ல. அடுத்த தடவை வரும்போது சாப்பிட்டுக்கலாம். நான் அப்பவே சொன்னேன்ல, இவங்க நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி விழுந்து விழுந்து சமைச்சேன். அண்ணே, கொஞ்சமாவது சாப்பிடுங்கண்ணே. உன் கையால் நல்லா காபி போட்டு கொடுமா. சரிங்கண்ணே. சீக்கிரம் போ மச்சான். அவ கஷ்டப்பட்டு சமைச்சதான் சாப்பிடல, உங்களுக்கு பிடிக்குமேனு அவ கையால செஞ்ச அந்த பலகாரத்தை சாப்பிடுங்க. நாச்சாயினே, அப்பா அந்த பலகாரத்தை கொண்டாந்து வைமா. சரிங்கப்பா. இருக்கட்டும்பா, அடுத்த தடவை விருந்துக்கே வரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? கொண்டாமா. இந்தாங்கப்பா. இந்தாங்க மச்சான், சாப்பிடுங்க மச்சான். தண்ணி இந்தாங்க. சாப்பிடுங்க. என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? உங்களுக்காக சமைச்ச சாப்பாடு தான் வேணான்ட்டீங்க. பலகாரத்தை சாப்பிடுங்க. இந்தாங்க. சரி சரி சாப்பிடு மச்சான்.
இந்தம்மா சாப்பிடு சாப்பிடுங்க தாச்சாயினி அப்பா. டவுன்ல வாங்கியாந்ததெல்லாம் கூட பரபரப்பா இருக்கான் பாரு. என்ன அவமானப்படுத்தவே கூட்டிட்டு வந்தீங்களா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே நீ. என்னத்த சும்மா இருக்கிறது? டாக்டர் என்ன டேட் கொடுத்திருக்காங்கம்மா? மார்ச் 21 அத்தை. ஆமா, வானதி எங்க ஆளையே காணோம். வெளியே போயிருக்கா அத்தை. வெளியனா? பக்கத்துல தான் போயிருக்கா. ஏய் நான் இப்போ உங்க அண்ணங்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச போறேன். வானதி இங்க இருந்தா அவளுக்கு புடவையை கட்டி அவங்க முன்னாடி நிப்பாட்டி பேசலாம் நினைச்சிருந்தேன். நீயும் உன் பொண்ணு மண்ணலி போட்டீங்க. இருந்தாலும் நான் பேசலாம் போறேன். இல்லங்க அது. ஏய் அங்க நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ நீ கல்லு மாறி நின்றத. உங்க அண்ணங்கிட்ட நீ கல்யாணத்தை பத்தி பேசு, சரியா? காப்பியை கொடுமா. அண்ணே இந்தாங்கண்ணே, இந்தாங்கண்ணே காப்பி தண்ணி குடிங்க. இந்தாங்கண்ணே, இந்தாங்கண்ணே எடுத்துக்கோங்க நீ. ஏய் எடுத்துக்கோ. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க மச்சான், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசணும்? நல்ல விஷயம்தான். 3 வருஷமா உங்ககிட்ட மட்டும் பேசின விஷயத்த இப்ப எல்லாரும் முன்னாடி பேச போறேன். என் பொண்ணு வானதிய உங்க பையன் கரிகாலனுக்கு கட்டி கொடுக்க எனக்கு ஆசை. நீங்க என்ன சொல்றீங்க? வரதா, கல்யாணங்கிறது போற போகல பேசுற விஷயமா? வேற ஒரு நல்ல நல்ல வந்து பொறுமையா பேசுவோம். என்ன வரதா யோசிக்கிற? அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இத பத்தி பொறுமையா பேசுவோமே. நீங்க சும்மா இருங்க. என்ன மச்சான் இதத்தான் எப்பவும் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பிள்ளை எவ்வளவு நாளைக்கு தான் வச்சிருக்கிறது? எனக்கு அடுத்து ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவளுக்கு நல்லதுக்கு அடுத்து பண்ணணும்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான் வருதா, ஆனா அதை பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. முதல்ல பசங்க விருப்பத்தை கேட்போம், அப்புறம் பெரியவங்களாம் உட்காந்து ஒரு முடிவு எடுப்போம், சரியா? ஆமா வரலட்சுமி, எங்களுக்கு நேரமே இல்ல. உங்க 2 பேருக்கும் சீர் கொடுத்துட்டு அருள் ஊர்ல இருந்து வரான், அவனை வேற போய் பார்க்கணும். எனக்கு புரியுது அண்ணி, இவ்வளவு வேலைக்கு நடுவுலயும் நீங்க எங்களை பார்க்க வந்தது பெரிய விஷயம். ம். ஏய் வருதா, இப்ப எதுக்கு உருன்னு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் சொல்றதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. இப்ப நாங்க உங்களுக்கு சீர் கொடுக்க வந்தோம். இந்த நேரம் பார்த்து அருள் ஊர்ல இருந்து வரான். அவனை நாங்க வரவேற்க வேண்டாமா? இப்ப எப்படி கல்யாண விஷயத்தை பத்தி பேச முடியும்? கொஞ்சம் பொறுமையா இரு, பேசிக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.